தடை செய்யப்பட்ட குட்கா போதை வஸ்துகள் எந்த பொருளாக இருந்தாலும் அதை விற்பவர்கள் வியாபாரிகள் அல்ல. இல்ல விலைவாசி உயர்வு என்பது நீங்க எப்பவுமே விலைவாசி உயர்வுக்கு வியாபாரிகளுக்கும் விலையேற்றத்துக்கு சம்பந்தமே இருக்காது. விலைவாசி உயர்வு யார் என்று சொன்னால் நீங்க பாருங்க, தோல் கட்டணம் வருஷம் வருஷம் உயருது. அந்த உயர விலைவாசி உயரும். மின்சார கட்டணம் உயருது, கட்டிட வரி விதிப்பு உயருது, லைசன்ஸ் கட்டணம் உயருது, எல்லா குடிநீர் கட்டணம் உயருது. இந்த உயர்வை எல்லாம் விலைவாசியாக தான் மாறும். இது சாமானிய பொதுமக்கள் தலையில் தான் விலையேற்றமாக விடியுமே தவிர ஏற்றம் என்பது அரசுடைய கைகள் தான் இருக்கிறது. குறிப்பாக தோல் கட்டணம் ஆண்டுதோறும் சரியாக விலையேற்றம் ஏற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதை கட்டாயமாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களை டெல்லியிலே வருகின்ற 5ஆம் தேதிக்கு பிறகு நேரடியாக சந்தித்து முறையிட இருக்கிறோம். அவங்களுக்கு ஆதரவாவோ நிறைய விலைவாசி உயர்வுனால நிறைய பேர் தொழில் பண்ண முடியாம அவங்களோட கடைகள் கொண்டு அடைக்கப்பட்டு இன்னைக்கு அவங்களோட தொழிலை விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சார்பா நீங்க இது வரைக்கும் எந்த அரசுக்கு கோரிக்கைக்கும் ஒரு அறிக்கை கூட விடல. இல்ல அதாவது விலைவாசி உயர்வை எதிர்த்து போராட்டமே நாங்க பண்ணியிருக்கோம். சென்னையில வள்ளூர் கோட்டத்தில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். எந்த அரசியல் கட்சியுமே நடத்தப்படவில்லை, நாங்க நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக சிங்கிள் விண்டோ கடை காலி செய்யப்படுவது விலையேற்றத்தினால் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஆன்லைன் வர்த்தகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 நிமிடங்களில் வீடு தேடி வரும் பொருளுங்கிற ஒரு ஆன்லைன் ஆப்பை வைத்துக் கொண்டு ஒரு குடோனை வைத்துக் கொண்டு வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கார்பரேட் கம்பெனிகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் போடுகின்ற காரணத்தினால் ஒரு கடை நிறுவப்பட்டால் 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள சிறு கடைகள் முழுமையாக காலி செய்யப்படுகிறது. அதை தடுப்பதற்காகத்தான் வருகின்ற 30ஆம் தேதி சனிக்கிழமை 10:30 மணி அளவில் திருச்சியிலே பல்லாயிரக்கணக்கான வணிகர்களை திரட்டிக் கொண்டு முற்றுகை போராட்டம் தொடங்க இருக்கிறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் ஆண்கள் வர்த்தகத்துக்கு எதிராக நீங்க இந்த அரசு ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு துணையா இருக்கிறதா சொல்லி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்துங்க. இப்ப இந்த ஆட்சி முடியும் தருவாயில் இந்த போராட்டம் நடத்தக்கூடிய அவசியம் சார். அதாவது போராட்டம் என்பது ஆட்சியில இருப்பவர்களை கணக்கிட்டுலாம் நடத்துறது இல்லைங்க. எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது யார் ஆட்சியிலே இருந்தாலும் யார் எதிர்கட்சியிலே இருந்தாலும் இன்றைக்கு இந்த தேவைப்படுமையானால் அனைத்து சர்வகட்சி ஆதரவை நாங்கள் கேட்க தயாரா இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் வியாபாரிகளை பாதிப்பு என்று சொன்னால் எப்பொழுது போராட வேண்டுமோ அப்பொழுது போராடுவதற்கு தமிழ்நாடு வணிக பேரவை உறுதியாக இருக்கிறது. நீங்க கட்டிட வரி உயர்வுக்கு தமிழகத்திலே போராடிய அமைப்பு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு. எந்த இடையூறாக இருந்தாலும் உடனடியாக தட்டி கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் என்று யாரும் மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது. இல்ல கட்டாயமாக விலையேற்றம் என்பது சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாலுக்கெல்லாம் விலையேற்றம் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துறோம். தேவைப்படுமையானால் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரவையும் உறுதியாக இருக்கிறது. இப்போ குறைக்கிறது என்பது ஏற்கனவே நாங்கள் அந்த மாண்புமிகு மத்திய நிதியமைச்சரத்தில் கோரிக்கை மனு ஒன்று கொடுத்திருக்கிறோம். ஒருமுனை வரியா கேட்டோம். நாங்க ஒருமுனை வரி என்பது 5 விழுக்காடிலிருந்து 10 விழுக்காடு வரை போட்டாலும் ஒரே வரியாக இருந்தால் எங்களுக்கு கணக்கு எழுதுவதிலே சிரமங்கள் இருக்காது அப்படின்னு சொன்னோம். அவர்கள் அதை மாற்றி 2ஆக பிரிப்போம் என்று சொன்னார்கள். நாங்க 5-12 கேட்டிருக்கோம். அவங்க 5-18 சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதிக்கு மேல டெல்லிக்கு போய் மாண்புமிகு நிதியமைச்சர் சந்திக்க இருக்கிறோம். அதுல சட்ட விதிகளை கடுமையாக திருத்தம் செய்யப்பட வேண்டும், எளிமைப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் தான் அரசுக்கு வருவாய் வரும். இல்லை என்றால் தவறான அரசு அதிகாரியுடைய கஜனா நிரம்பிவிடும், வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை கோடிட்டு வலியுறுத்த இருக்கிறோம். இந்த 2 வரியாக அனுமதி அளித்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எங்கள் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தெளிவா சொல்லியிருக்கோம். தடை செய்யப்பட்ட குட்கா போதை வஸ்துகள் எந்த பொருளாக இருந்தாலும் அதை விற்பவர்கள் வியாபாரிகள் அல்ல. அவர்கள் வியாபார சங்கத்திலே தொடர முடியாத நிலையை பேரமைப்பு பல வியாபாரிகளை அடிப்படை உறுப்பினர் பதவியை நீக்கி இருக்கிறோம். தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். அதை போன்று அரசும் பொதுமக்களும் மாணவர்கள் மாணவிகளும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நிலையில் நாங்களும் ஒவ்வொரு மாவட்டமாக மாரத்தான் போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்குரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.